அப்சஷன் மூவில வர மாதிரி உங்களுக்கும் ஒரு ஒன் விஷ் வில்லோ கிடைச்சா என்ன மேம் விஷ் பண்ணுவீங்க? ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டும் பிரெக்னென்ட் ஆயிடணும்னு நினைப்பேன். ஏன் மேம்? ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் சிலர் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கன்சீவ் ஆயிடுவாங்க ட்ரீட்மெண்ட்ல, சிலர் 5 years ஆகும், சிலர் 7 years. பிளஸ் அது மட்டும் இல்லாம சோஷியலா அவங்க சுத்தி இருக்க ஃபேமிலிஸ் கொடுக்குற ப்ரெஷரு, பிசிக்கலி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், ஸ்கேன்ஸ் நிறைய பார்க்கணும். அதுவே ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. பிகாஸ் தேல் கோ த்ரூ திஸ் ட்ரீட்மெண்ட் அகேன் அண்ட் அகேன் அப்படிங்கும் போது அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கும். அது இல்லாம ஃபினான்ஷியலி நாட் எவ்ரிபடி வில் பி அஃபோர்டபிள் டு கோ த்ரூ திஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஒரு சைக்கிள் முடிஞ்ச அடுத்த சைக்கிளுக்கு பேஷண்ட் வரும்போது அவங்க ஃபேஸ்ல பாசிட்டிவ்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்லுவாங்களா, இல்ல பீரியட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களான்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி இருக்கு? இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம், சரியாயிடும். பட் ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு சக்சஸ் ரேட் உண்டு. எதுக்குமே 100% சக்சஸ் ரேட் இல்லை. ஸோ ஒரு சைக்கிளும் நாங்களும் அவங்களோட அந்த ஜேர்னியை டிராவல் பண்ணி போவோம். ஸோ தட்ஸ் வை ஐ விஷ் பர்டிகுலரா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர எல்லாருமே கன்சீவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன்.